படம் எப்படி சார் இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. கில்லிதானே பார்த்துட்டு ஆமா, வந்தீங்க? கில்லிதான். எப்படி இருக்கு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு, மாசா இருக்கு. நீங்க அப்போ பிறந்தீங்களா அப்போ? அப்ப ஃபர்ஸ்ட் வாட்டி பாத்துருக்கேன், எங்க மாமா வீட்டு போனாரு. அப்போ என்ன வயசு இருக்கும்? அப்ப எனக்கு 10 வயசு இருக்கும், இப்ப 30 வயசு ஆகும். இப்போ எப்படி இருக்கு தியேட்டர்? பயங்கரமா இருக்கு. பிரகாஷ் ராஜ் அவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்கு? ஃபைட்லாம் மாசா இருக்கு. மாசா சார் கில்லி படம் எப்படி சார்? கில்லி படம் அதே தானம்மா, அதே மாஸ் கமர்ஷியல் நல்ல அந்த பேஸ் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு. மியூசிக் அந்த எஃபெக்ட்ஸ் அட்வான்ஸ்டா பண்ணிருக்காங்க, அந்த எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. ஆமா, அதான் அதுவும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நல்லா இருக்கு, பார்க்கலாம். ரிலீஸ் நல்லா இருக்கு, பெஸ்ட் ரிலீஸ். இல்ல அதே தான். சொல்லுங்க சார். கில்லி படம் எப்படி சார்? சார் கில்லி படம் சூப்பரா இருந்தது. ரொம்ப நாளுக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை தியேட்டர்ல, இப்பதான் கில்லி படம் நல்லா இருந்தது. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. கொஞ்சம் ரீமேக்ஸ் பண்ணிருக்கலாம், எல்லாமே பாட்டுங்களாம் இந்த மாஸ்டர் படத்துல பண்றாங்களா அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். ஆமா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த மாதிரி இல்லாம இருந்தது. நல்லா இருந்தது, படம் சூப்பரா இருந்தது. அப்போ வந்து ஃபிலிம்ல எடுத்தாங்க, இப்போ வந்து டிஜிட்டலா 4K எல்லாம் டியூப் எல்லாம் வந்து கொடுத்து நல்லா பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. ரீமாஸ்டரிங் பண்ணிருக்காங்க. இல்ல சார், ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருந்தது. டிவில பாக்குற மாதிரி தான் இருந்தது, ஆனா கொஞ்சம் நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு தலைவர் படம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கில்லி மாதிரினா வேற எந்த படம் கம்பேர் பண்ணீங்க? மறுபடியும் விஜய் தே கேக்குறீங்களா? கில்லி மாதிரி கில்லி மாதிரி ஒரு படம்னா விஜய் சார் என்ன படம்? கில்லி மாதிரினா போக்கிரி சொல்லலாம் சார். போக்கிரி பண்ணா நல்லா இருக்கும். மறுபடியும் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணலாம் சார், பண்ணா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். மாசம் மாசம் ஒரு படம் ரீமாஸ்டரிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆமா சார், ரீமாஸ்டரிங் பண்ணலாம். இப்போ கோட் இந்த படம் இந்த படத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? சார் கோட் படம் இது கில்லி மாதிரி வருமா? தெரியல சார், அது கொஞ்சம் தெரியல சார், எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. அது அரசியல் ரீதியெல்லாம் பாட்டுலாம் வருது, அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது சார். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் படமா நல்லா இருந்தது, கொஞ்சம் வேற மாதிரி லெவலா இருந்தது. அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது சார். பிரகாஷ் ராஜோட காம்பினேஷன் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து சார் அட்டகாசமா இருந்தது சார், அவருடைய காம்பினேஷன் எல்லாம் சூப்பரா இருந்தது. டிவியில பாக்கிறத விட இங்க மூவில பாக்குறப்ப அவ்வளவு அருமையா இருந்தது. ஒவ்வொரு மூமெண்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது சார். வரவங்க எல்லாரும் செகண்ட் டைம் தான் பார்ப்பாங்க. ஆமா சார். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க எதிர்பார்க்கிறோம். இல்ல சார், நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்த்தேன், அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து பாக்குறப்ப. ஆடியன்ஸ் எப்படி சார் எல்லாரும் ஜாலியா கத்திட்டு இருந்தேன் சார், அப்படியே ரொம்ப நேரம் கத்திட்டே இருந்தோம். பிரகாஷ் ராஜ் சார் வந்தாவே செம்ம ஜாலியா இருக்கும், ஃபன்னு அவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாருமே நல்லா இருந்தது, அந்த டைலாக் அவருக்கு சூப்பரா இருந்தது சார். அப்படி ஒரு சாங்ல எப்படி என்ஜாய் பண்ணீங்க சார்? சரியா இருந்தது எல்லாமே. எல்லாரும் ஒரு பக்கம் விசில் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கிளாப் போகுது, ஒரு பக்கம் கத்துறாங்க, செம்ம ஜாலியா இருந்தது. ஆடம் நல்லா இருந்தது சார், படம் சூப்பரா இருந்தது. ஓகே சார், தேங்க்யூ. ஆக்சுவலா நான் வந்து ஒரு விஜய் ஃபேன் தான். ஆனா நான் வந்து விஜய் ஃபேனு. இது வரைக்கும் ஒரு படமும் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததே கிடையாது. இப்போ கில்லி வந்து ரீரிலீஸ் பண்றாங்கன்றது காரணத்துக்காகவே நான் ஒரு மாசமா இவர்கிட்ட சொல்லி எப்படியோ வந்து பார்த்தாச்சு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. விஜய் சார் த்ரிஷா மேடம் காம்பினேஷன் எல்லாமே சூப்பர். அவங்க இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு 4-5 படம் ஒன்னாவே பண்ணிருக்காங்க. ஆனா என்னோட ஃபேவரட் வந்து கண்டிப்பா கில்லி தான். எல்லா சாங்குமே பெஸ்ட் தான், எதுவுமே ஒண்ணுலாம் சொல்ல முடியாது, எல்லாமே வேற லெவல் சாங்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இந்த மாதிரி நிறைய படம் வந்தா நான் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. நான் எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 வாட்டி கிட்ட நான் பாத்துட்டேன். இருந்தாலும் தியேட்டர்லன்னு பாக்குறப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்காகவே தான் நான் வந்தது. ஆமா, அதுக்காக தான் வந்தது. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்க சின்ன வயசுல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம் இப்ப பாக்குறதுக்கு கொஞ்சம் மறுபடியும் அதே மாதிரி நல்லா இருக்கு. ஆமா, நல்லா, அதாவது புதுமையா இருக்கு பாக்குறதுக்கு. என்ஜாய் பண்ணி பார்த்தோம். கண்டிப்பா விஜய் உடைய நடிப்பு பிரமாதமா இருந்தது. அந்த யங் ஏஜ்ல இருக்கும் போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ இருக்காரு. மறுபடியும் நாங்க அதை பார்க்கும் போது இன்னும் ஒரு ஹாப்பினஸா இருந்தது. மறுபடியும் நாங்க சின்ன வயசுல போய் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இல்ல, கில்லி மாதிரி இன்னொரு படம் வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா இது பெஸ்ட். கில்லினா ஒரே ஒரு படம் தான், அது இந்த படம் மட்டும் தான். கண்டிப்பா எதிர்பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பா விஜய் சாரோடைய ரசிகர் தான். கண்டிப்பா என்னுடைய ஓட்டு அவருக்கு மட்டும்தான். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நாங்க இது பண்ணுவோம். படம் நல்லா தானே, கில்லி படம் சூப்பரா இருக்கு. விஜய் எப்பவுமே எங்களுக்கு பிடிக்கும், அவர் நல்லா மாசா தான் பண்ணுவார். இப்போ முதல்ல ஃபிலிம்ல வந்தது, இப்போ டிஜிட்டலா 4K எல்லாம் அவுட் பண்ணிருக்காங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்
ஆக்சுவலி நல்லா தானே இருக்கு. சவுண்ட் எல்லாம் எப்படி இருக்கு? சவுண்டு பர்ஃபெக்டாக தானே இருக்கு. இப்போ பழைய அதே மாதிரி இப்போ ஃபுல் படம் வந்து இருக்காங்களா இல்லை கட் பண்ணிருக்காங்களா படம்? ஃபுல் படம் தானே. ஃபுல் படம் அப்படியே தான். இப்போ நீங்கள் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வயசு இருக்கு? எங்களுக்கு நான் குழந்தை அப்போனா ஒரு 10 வயசுல வரும். 10 வயசு இருக்கு. இப்போ இப்போ இதே மாதிரி கில்லி மாதிரியே இன்னொரு படம் சொன்னா தளபதி என்ன படம் சொல்லுவீங்க? ஏன்னா மாசா தானே சொல்லுவேன். மாசான படம் கிளைமேக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? மஜாவாக இருந்துண்ணா. தியேட்டர் மக்கள் வந்து எப்படி என்ஜாய் பண்ணாங்க? மக்கள் எல்லாரும் விசில் வச்சுன்னு ஜாலியாக இருந்தாங்க. புது படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதா? ஆமாம். இருட்டு பரவாயில்ல. சரி சார், ஓகே. சார் முக்கியமாக வந்து மியூசிக்காக தான் வந்திருக்கோம். டிவியில் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும் மியூசிக்கு. தேட்டரில் பார்க்கும்போது எப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் இல்லை சார், பார்க்கல சார், பார்க்கல சார். தேட்டரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும். என்ன என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க? இந்த மியூசிக் பலமாக இருக்கும், டான்ஸ் மூமெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கோம். கில்லி அந்த ஹிட்டெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. கில்லி படம் மாதிரி பெரிய மாசு மாசு ஹிட்டுன்னா என்ன படம் நீங்க கம்பேர் பண்ணுவீங்க கில்லியோட? தமிழ் இப்போ எல்லா படமும் கம்பேர் பண்ணலாம் ப்ரோ. என்ன பண்ணுவீங்க? நீங்க நிஷா மேடமோட காமெடி வந்து அப்படி கொடுத்தாங்கன்னா வந்து தியேட்டர்ல நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தியேட்டர்ல எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? பயங்கரமா இருக்கும், மாசா இருக்கும், மாசா இருக்கும் மேம், மாசா இருக்கும் சார். என்ன கில்லி ஆஃப்டர் 20 இயர்ஸ் வந்து இப்போ தளபதியோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அது என்ன எதிர்பார்ப்பு வந்திருக்கு? 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஓகே. இப்போ இருக்க சுச்சுவேஷனை தமிழக வெற்றிக்காரன்னு ஆரம்பிச்சிருக்காரு தளபதி. அந்த ஒரு எதிர்பார்ப்போட பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆமா, நம்ம வந்து விஜய்க்கு வந்து நம்ம வந்து எதிர்ப்போம் கிடையாது, ஆதரவு வேணா தருவேன். ஏன்னா பக்கா அஜித் ரசிகன் நான், புரியுதா? தலை ரசிகர் தான் நான். என் மச்சானுங்க எல்லாமே விஜய் ரசிகங்க. அதனால வந்து விஜய் படத்தை வந்து ஆதரிப்போம், சப்போர்ட் பண்ணுவோம். அவர் சப்போஸ் அரசியலுக்கு வராது அப்படின்னா அதை வந்து நல்லா ஐயா எப்படி இருந்தாலும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. விஜய் வராருன்றனா நான் ஓட்டு போடுவேன். நான் வந்து பார்த்தேன்னா டைரக்டா சொன்னா நான் டிஎம்கே கட்சி. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க ஆயா, தாத்தா எல்லாம் காலத்துல இருந்தா டிஎம்கே தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து நான் வந்து கட்சி மாறணும் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கான்செப்ட் புதுசா வரட்டும். பழைய ஆளுல இருந்தா எப்படி பைசா இருப்பான், அவன் இருப்பான், இவன் இருப்பான், அதெல்லாம் கிடையாது. புதுசா வரட்டும், வரவனுக்காக வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு வந்து வழி விட்டு நில்லுங்க. உங்ககிட்ட திராணி இருந்தா நில்லு. நீங்க கில்லி வந்து ரிலீஸ் ஆகும்போது அப்ப அந்த டைம்ல ஐயா அப்போ கூட அஜித் ரசிகர் ஐயா. கில்லி ரிலீஸ் ஆகும் அஜித் ரசிகர் தான். ஆனா விஜய் படத்துக்கான ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துக்கிறேன். நான் எத்தனையோ படம் இல்ல, கில்லி கிடையாது, சிவகாசி, திருப்பாச்சி, யூத்து, அதாவது மாத்தி சொல்றேன், இப்படி வரணும். யூத்து, சிவகாசி, திருப்பாச்சி, கில்லி, அதுக்கப்புறமா தான் வந்து எல்லாமே பீஸ்ட் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துக்கிறேன். நான் தலைவர் ரசிகர்பா. 2026 தளபதி ஓட்டு வந்து நான் போடுவேன் கண்டிப்பா. வேணும் வந்து ஏன்னா நான் டிஎம்கே. ஆனா பக்கா வந்த நியூஸ்ல மைக் காட்டி போட்டாங்க. மைக்கு தான் போட்டு ஓட்டு போட்டுக்கிறாங்க. நான் இல்ல, அதாவது நான் இல்லைன்னா நான் என்ன சொல்லாதீங்க. என் மனசாட்சி எனக்கு தெரியும் எதுக்கு போடணும்ட்டு. என்னுடைய சுற்று வட்டார சர்க்கிள் நண்பர்கள் அவங்க எல்லாமே நான் சொன்ன பேச்சுக்காக அவங்க போட்டுருப்பாங்க. மைக்கு இப்ப மைக் போடு. அடுத்த வருஷம் நான் 2026 விஜய் வந்தாருன்னா விஜய் தான் ஓட்டு கம்பல்சரி. விசில் போடு இல்ல ஓட்டு போடு. சார் நான் இதுவரை வந்து அந்த தேட்டரில் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்காம வந்தேன். இது என் பிறந்த நாள், அந்த பிறந்த நாளை முன்னிட்டு நான் தளபதி படம் நீ பார்க்கறதுக்காக வந்தேன். வேற லெவல் மாசு. நீங்க ஃபர்ஸ்ட் டைமா படத்துல பார்க்கறதுக்கு நார்மலா இருக்கும். நான் தேட்டர்ல பார்க்கணுன்றதுக்காகவே இன்னைக்கு வந்து நான் லீவ் போட்டு வந்து பார்த்துட்டு இருக்கேன் தளபதி படத்தை. தளபதினா மாஸ் எப்பவுமே வேற லெவல். ஓப்பனிங் அந்த சாங் வந்து பிஜிஎம் எல்லாம் ஆரம்பிக்கும் போது தியேட்டர் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. தியேட்டர்ல எப்படி இருக்கு? இல்ல ஃபர்ஸ்ட் இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ற மாதிரி எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி தான் பார்த்த படத்தை. கில்லி படம் மாதிரினா தெரி
பிரகாஷ் ராஜோட காம்பினேஷன் வரும்போது தியேட்டர் வந்து எப்படி என்ஜாய் பண்றாங்க? அதில் ஒரு விசில் தான், விசில் சத்தம் தான், வேற லெவலில் இருக்கு படம். சார் கில்லி படம் பார்க்க வந்திருக்கீங்க. ஆமாம், பார்க்க வந்திருக்கோம். இப்போ நீங்க ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகும்போது 20 வருஷம் முன்னாடி பாத்துருக்கீங்க. அப்போ பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ பார்க்கலான்னு வந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் மட்டும் தான், ஃப்ரெண்டு வரலன்ட்டான், நான் மட்டும் வந்துருக்கேன். என்ன எதிர்பார்ப்பு வந்திருக்கீங்க? அப்பயே படம் சூப்பரா இருந்துச்சுங்க. டிவில பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுங்க. இப்போ படம் தியேட்டர்ல பாக்குறோம், பிக் ஸ்கிரீன்ல பாக்குறோம், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். தளபதி யாரோ சூப்பரா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. கம்பேக் மூவி வருது, அதனால மறுபடியும் பார்த்து வந்திருக்கேன். இப்போ டிவில எத்தனை முறை பாத்துருக்கீங்க? டிவில என்ன, டிவில ஒரு 10 வாட்டி பாத்துருக்கேன், போன்ல ஒரு 20 வாட்டி பாத்துருக்கேன். ஆனா அப்படி இருந்தும் வந்து தளபதி வந்து ஸ்கிரீன்ல மாசா பாக்கணும்னு வந்துறீங்க. ஆமா. இப்போ அந்த கிளைமேக்ஸ் வரும்போதும் சரி, விஜய் சாரோட ஓப்பனிங் எல்லாம் வந்து பார்க்கும்போது சரி, எப்படி தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுது? ஓப்பனிங் எல்லாம் பயங்கர விசில் கலப்பாங்க, தியேட்டரே அதிரும். கிளைமேக்ஸ் எல்லாம் அழுதுருவாங்க. அந்த செட்டிமெண்ட் சீன் எல்லாம் பாக்குறது கண்ணு கலங்கிட்டு எல்லாரும். இப்போ உங்களுக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஏஜ் இருக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு 0 தானே ஏஜ். அப்போ அப்பதான் 2003 தான் பிறந்தேன் நான்.